ட்ரம்ப் வைத்த அப்பு. கதறியபடி இந்தியா சீனாவிடம் உதவி கேட்கும் முகமது யூனுஸ். கசிந்த பரபரப்பு தகவல். நம் நாட்டிடம் தொடர்ந்து மோதி வரும் வங்கதேசம் தற்போது சரணடைய தொடங்கியுள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் களம்பிறங்கிய தீவிரவாதிகளும் வங்கதேசத்தை முற்றிலுமாக டொனால்ட் ட்ரம்ப் புறக்கணித்துள்ளதாலும் இந்தியா மற்றும் சீனாவிடம் உதவி கேட்கும் நிலையில் முகமது யூனுஸ் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். வங்கதேசத்திற்கும் நம் நாட்டிற்கும் நெருங்கிய பந்தம் என்பது இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. பிரதமர் பதவியை விட்டு விலகிய அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இப்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்து வருகிறது. இந்த இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். முகமது யூனுஸ் மற்றும் அவரது தலைமையிலான ஆலோசகர்களாக உள்ளவர்கள் நம் நாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக எல்லையில் பதற்றத்தையும் உருவாக்கி வருகின்றனர். மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலமான எல்லைகளில் உளவு ட்ரோன்களை பறக்கவிட்டு பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது வங்கதேசம். அதோடு பாகிஸ்தானுடனும் மிகவும் நெருக்கமாக செயல்பட தொடங்கியுள்ளது. வங்கதேச வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தான் உளவு அதிகாரிகள் வங்கதேசம் சென்று வந்துள்ளனர். அதே போல இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு என்பது முகமது யூனுஸ் வந்த பிறகு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மோசமாக உள்ளது. இப்படியான சூழலில்தான் தற்போது முகமது யூனுஸ் பெரும் சிக்கலில் சிக்கி உள்ளார். இதனால் அவர் உதவியை நாடி நம் நாடு மற்றும் சீனாவிடம் சரணடையும் நிலையிலும் உள்ளார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக யூனுஸ் பொறுப்பேற்றது போது அமெரிக்காவில் ஜோ பைடன் அதிபராக இருந்தார். இவர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். இந்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் பில் கில்டனுக்கும் முகமது யூனுஸுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது. இதனால் வங்கதேசத்தை ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு அரவணைத்தது. ஆனால் இப்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டு வருகிறார். ஜோ பைடன் மற்றும் பில் கில்டனின் ஆதரவாளர் என்பதால் முகமது யூனுஸ் மீது ட்ரம்புக்கு விருப்பம் கிடையாது. இதனால் தான் கடந்த மாதம் கூட வெள்ளை மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் ஆகியோரை சந்தித்து பேசிய போது பத்திரிகையாளர்கள் வங்கதேசம் விவகாரம் பற்றி கேள்வி கேட்டனர். அதற்கு ட்ரம்ப் வங்கதேச பிரதமர் மோடி பார்த்து கொள்வார் என்றும் கூறினார். இதன் மூலம் வங்கதேசத்தை ட்ரம்ப் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது. ட்ரம்ப் அதிபரானாலும் வங்கதேசத்திற்கும் அமெரிக்காவின் ஆதரவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த முகமது யூனுஸுக்கும் இப்போது ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. இப்படியான சூழலில்தான் இந்தியா உட்பட பல வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஜ்புல் தஹீர் எனும் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வங்கதேச தலைநகர் டாக்காவில் மார்ச் ஃபார் கிலாபத் என்ற பெயரில் ஊர்வலம் சென்றனர். இந்த ஊர்வலத்தில் போலீசார் மற்றும் அந்த பயங்கரவாத அமைப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் வங்கதேசத்தில் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறி வருகின்றனர். இதுவும் முகமது யூனுஸுக்கும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்க ஆதரவு இருந்தால்தான் இந்த சிக்கலை தீர்த்து விடலாம். ஆனால் ட்ரம்ப் வங்கதேசத்தை கை கழுவி விட்டார். இதனால் இந்தியாவிடமும் சீனாவிடமும் உதவி கோர முகமது யூனுஸ் திட்டமிட்டுள்ளார். தனது திட்டப்படி மார்ச் 26ஆம் நாள் முகமது யூனுஸ் சீனா செல்ல உள்ளார். அங்கு நடக்கும் மாநாட்டில் அவர் பங்கேற்று சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து உதவி கோர உள்ளார். அதன் பேரில் அடுத்த மாதம் பாங்காக்கில் பிளிஸ்டெக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இதில் நம் நாடு சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இந்த மாநாட்டில் வங்கதேசம் சார்பில் முகமது யூனுஸ் பங்கேற்கிறார். இந்த வேளையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச முகமது யூனுஸ் சார்பில் அனுமதியும் கோரப்பட்டுள்ளது. அப்போது வங்கதேசத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முகமது யூனுஸும் உதவி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.